ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுபிக்ஷா ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதில் வந்து சுபிக்ஷா வந்து காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனு. ஸோ அவங்கள ரெடி பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டேன். காலையில் 8:30க்கெலாம் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டோங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டை வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வரவேற்கிறதுக்காக ட்ரம்ஸ்லாம் அடித்து அவங்களுக்கு வந்து அழகாக வந்து என்ட்ரன்ஸ்லேருந்தே கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூல் பிரின்ஸிபல் சிஸ்டர் எல்லாருமே வந்து அவங்க பின்னாடியே வந்து மார்ச் பாஸ்ட் மாதிரி அவங்க கூடயே வருவாங்க. ஒவ்வொரு கலர்ஸ்க்கு முன்னாடி நின்று அவங்க வந்து சல்யூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலர்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க மார்ச் பாஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கலர்ஸும் அவங்கள பற்றி அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு மார்ச் பாஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லோரும் வந்து பின்னாடியே வருவாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பிங்க்கு, எல்லோ, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே இடத்துல போய் அசம்பிள் ஆகிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு எல்லோரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார், பிரின்சிபல், மேம் எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பேசிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சுபிக்ஷா வந்து கிளாஸ் ரூமில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச் பாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தர் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டான்ஸ் ப்ரோக்ராமு. அது நல்லா இருந்துச்சு. டான்ஸு ஃபஸ்ட்டு வந்து பரதநாட்டியம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டில் வந்து சாங் அண்ட் மியூசிக் இருந்துச்சுன்னா இப்போ காப்பிரைட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து மியூட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது கேரளா டான்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து ராஜஸ்தானி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நல்லா இருந்துச்சு. சாங்ஸுமே நல்லா இருந்தது. ஒன் பை ஒன்னாக வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. இந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அவங்க டான்ஸ் ஆடுற இடத்துலயே நிற்க வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஆடிட்டு இருந்தனால வந்து பேக்கில் இருந்ததுனால என்னால் வீடியோ வந்து சரியாக கவர் பண்ண முடியல. சுபிக்ஷா வந்து அந்த சைடு சைடில் இருந்ததுனால என்னால் அவளை வீடியோவை கரெக்டாக எடுக்க முடியல. டான்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, எல்லா டான்ஸுமே வந்து மிக்சட் ஆகி அப்படியே மிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. அதை ஆடிட்டு இருக்கும்போதே குழந்தைங்கள ஒவ்வொருத்தரையாக வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், 5 வகையான டான்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் ஆடினது சூப்பராக இருந்துச்சு. இந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே வந்து அடுத்தது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான். ஸோ அதில் வந்து எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. படிக்கவும் சொல்லியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் ஸ்பீச் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து சுபிக்ஷா வந்து சொல்லாமல் விட்டுட்டா. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்பீச்சுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பெரிய பசங்களாம் வந்து சூப்பராக வந்து வேலுநாச்சியாரோடைய கெட்டப்பு அண்டு பாரதியார் இதெல்லாம் பற்றி சூப்பராக கெட்டப் பண்ணி அழகாக ஸ்பீச் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவும் கேட்கவும். இது மாதிரி நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து பழகுனோம்னா அவங்க வந்து எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் எங்கே போனாலும் அவங்க வந்து பயப்படாமல் வந்து நல்லா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து இப்போத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்காக வந்து நம்ம வந்து எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துக்க சொல்லுங்கள். நீங்களும் வந்து சொல்லிக் கொடுங்க. எப்படி இந்த வயசுலேயே நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்லா ஞாபக சக்தியாக நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கங்களையும் நல்லா வந்து செயல்முறைகளையும் பற்றி நல்லா சொல்லிக் கொடுக்கணும். சுபிக்ஷா பாருங்கள், இதில் வந்து எங்கே நிற்கிறா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? சுபிக்ஷா வந்து பாரத தாய் கெட்டப் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே அந்த பாப்பாவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாது. அங்கே பாருங்கள், பாரதியாருக்கு பின்னாடி இருந்து போயிட்டுருக்கா. அவள் தான் வந்து சுபிக்ஷா. சுபிக்ஷாவோட ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் உடனே கிளம்பிட்டேங்க அவளை கூப்பிட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு கேன்டீனில் போயிட்டு அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். அவளும் ஜூஸை குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.